வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி வாழைப்பூ வடை செய்யலான்ட்டு இருக்கோம். அதுக்கு அந்த வாழைப்பூ முட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை முதல்ல நல்லா பொடியாக அப்படியே நறுக்கிடலாம். கீழ்ப்பகுதியை நறுக்கி எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த முட்டு நம்ம அப்படியே நறுக்கி சமைக்கலாம். ஸோ அதை இப்படியே நம்ம நறுக்கி பொடியாக நறுக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் நம்மளால் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்த மாதிரி நறுக்கிக்கலாம். மற்றதும் ரெடியாக வச்சுருக்கிறேன். இதை நறுக்கி முடிச்சுட்டு எல்லாம் கலக்க வேண்டியது தான். வாழைப்பூ நறுக்குனது அந்த முட்டு மட்டும்தான் நறுக்கினேன். அது ஒரு 2 கப் இருக்குது. இப்போ அடுத்தது கடலைப்பருப்பு ஒரு 3/4 கப்பு ஒரு 3 ஹவர்ஸ் சோக் பண்ணி வச்சு அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகா வத்தல் ஒரு 5 மிளகா வத்தல், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கலாம். உப்பு, இஞ்சி, இது 3 முதல்ல மிக்சியில் போட்டுறேன். இதோட சீரகமும் பெருஞ்சீரகமும் சோம்பும் ஈச் ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இந்த மிக்சியில் போட்டு இதை முதல்ல ஒரு சுற்றிடலாம். மிளகா, உப்பு, இஞ்சி, சீரகம், சோம்பு அரைப்பட்டுருச்சு. பவுடராக தான் பண்ணியிருக்கேன், தண்ணி ஊற்றலை. இப்போ அதே மிக்சிலேயே அதோடையே இந்த கடலைப்பருப்பை போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணி ஊற்ற வேணாம். வேணும்னா 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் தண்ணி தொளிச்சிக்கலாம். தண்ணியே ஊற்றலை, கொஞ்சம் குறன்னு தான் இருக்குது. அங்கங்கே பருப்பு 1-2 முழுசாக தெரிஞ்சால் பரவாயில்ல. இப்போ இதை என்ன பண்ணலான்னா, ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற வாழைப்பூவோடு இதை போட்டுறேன். இதில் உப்பு போட்டாச்சு, காரம் போட்டாச்சு. வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இந்த மாவோட கலந்துடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் இதோட போட்டுட்டேன். இது எல்லாத்தையும் இப்போ கலந்து வடை மாவு கலந்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் பூ அதையும் இதோட மிக்ஸ் பண்ணுறேன். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக முதல்ல உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன். அடுப்பில் எண்ணெய் வச்சு காஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த மாவை உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேன் இல்லையா, 2 கையிலையும் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டு அதை தட்டி இந்த எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சோடனே டீ கொஞ்சம் இறக்கி விட்டுக்கோங்க. இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். வடை நல்லா வெந்துகிட்ருக்கு. 2 பக்கமும் திருப்பி விட்டுருக்குறேன். ரொம்ப ஃபுல் சலசலப்பு நிற்கிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். வடைகளுக்கு முறுக்கு அந்த மாதிரி ஐட்டத்துக்கு தான் பூராவும் சலசலப்பு நிற்கணும். இது நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக வெந்தோடனே நம்ம எடுத்து பரிமாறிடலாம். எடுத்து ஒரு தட்டில் பேப்பர் போட்டு அதில் வச்சிடலாம். இப்போ பரிமாறிடலாம். சுட சுட நல்ல வாசனையான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு வடை தயாராகிடுச்சு. வாழைப்பூ வடை. இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.